இது ஒரு தவளைன்னு வச்சுங்க. தவளையை நீங்க சுடுதண்ணில் போட்டீங்கன்னா அது டக்குன்னு வெளில குச்சிரும். பட் ஒரு நார்மல் வாட்டர்ல அந்த தவளையை விட்டுட்டு சூடு ஏத்தினே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த தவளை என்ன பண்ணும், அப்படியே வாமா எதமா இருக்கும், ஒத்தனம் கொடுக்குற மாதிரி. அப்படியே இட் வில் கெட் யூஸ் டு த டெம்பரேச்சர் அரௌண்ட். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் சூடு ஏற 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 இட் வில் பி யூஸ். ஆனா ரொம்ப சூடாகும் போது when the frog wants to jump, இந்த தவளை வெளியில குதிக்கலாம்னு நேரத்துல குதிக்க முடியாது. ஏன்னா அது ஸ்ட்ரென்த் எல்லாம் போய் மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகி அந்த தவளை அங்கேயே இருந்து செத்துரும். கொஞ்சம் கொஞ்சமா தான் இது நடக்குது. இட் டிட்டோரியேட்டட் ஸ்லோலி. இப்படிதாங்க நிறைய நேரத்தில் நம்மளும் என்ன பண்றோம், we have adapted to bondage. நிறைய நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் வியாதிக்கும் வேதனைக்கும் இந்த நெகட்டிவிட்டிக்கும் நம்ம என்ன பண்றோம், ஊறி 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 உடனே நடக்கல. இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் நம்ம வாழ்க்கையில விட்டு நம்ம ஊறி 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 குதிக்கலான்ற நேரத்தில் உள்ள மாட்டின்னு இருக்கிறோம். இன்னைக்கு அதனால தான் சொல்றேன், தயவுசெய்து யாரும் இது உன் வாழ்க்கைக்கு செய்ய விட்டுறாத. ஜம்ப் பண்ணனா உடனே ஜம்ப் பண்ணு. பக்கத்துல சொல்லு, உடனே ஜம்ப் பண்ணு.